வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ராஜ் டிஜிட்டல் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட போஸ்டரை பார்த்த உடனே ஒரு ஹாரர் மூவியாக இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த படத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் இந்த படம் தொடங்கின விதமும் அந்த மாதிரி தான் இருக்கும். 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்கே ஏதோ அமானுஷங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுக்குறாங்க. ஒருவேளை மேமர் மாதிரி பயங்கர திகிலூட்டுற மாதிரியான படமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டுன்ட்டு வந்து ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு நபர் உள்ள போடுறாரு. ஒருவேளை ஜாம்பி படமா இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா சமூக நீதி பேசுகிற இடமா அது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் எழுந்துச்சு. அஃப்கோர்ஸ் அவங்க பேசின விஷயங்கள்ல எந்த விதமான தப்புமே இல்லை. இன்ஃபேக்ட் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குல்ல, கண்ட இடத்துலையா பேசுறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஹானர் கில்லிங் மோட்குள்ளே வந்து இந்த கதை போயிடும். அதில் பயங்கர மெலோ ட்ராமேட்டிக்காக வந்து காட்சிகள் அமைச்சிருந்தாங்க. அண்டு பரிதாபம் வரணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. உண்மையிலே எரிச்சல் தான் வந்துச்சு. கண்டிப்பாக இன்னுமே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக எடுத்துருக்கலாம். இன்ஃபேக்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த 4 பேரில் வந்து ஒரு கப்பலாக காட்டுவாங்க. ரொம்ப பாசமான கப்பல்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காகவே நிறைய கிரிஞ்ச் சீன்ஸாக போட்டு லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனில் கவுண்டமணி சேத்துல சிக்கிட்டு இருப்பார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து கழுத்து வரைக்கும் புதைச்சி வச்சு வில்லன்களை வச்சு டார்ச்சர் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஐடியாவாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு யோசிச்சிருக்காங்க. பட் மேக்கிங் வைஸும் இம்ப்ளிமெண்டேஷனும் ரொம்ப ரொம்ப புவர். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1.75 அவுட் ஆஃப் 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் அடல் காட்சிகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.